ஷேய் எப்பா 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி எஸ்டோ பிரமா அவன் குடும்பத்தை நீ ஆட்டலை, அவன் குடும்பத்தை நீ சொல்லி முடிக்கலை. 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி 7 நீ முடிக்கலை, 8 இப்போ விட்டு உட்கார வச்சு இப்போ ஆட்டுன்னு அரசியல்வாதத்தை ஆட்டுத. அரசியல்வாதி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டே இருக்கான். டெல்லி, தமிழ்நாடு, ஊடாடப்பட்ட மாநிலம் எல்லாமே நீதிமன்றம் கோர்ட்டில் நீ பார்க்காம விட்டுட்ட. ஒவ்வொருத்தர் நீதியை நாடி போய் கேட்கான், நியாயத்தை கேட்க அநியாயப்பட்டு வச்சுருக்கான். ஒவ்வொருத்தனும் அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுருக்கான். என்ன கணக்கு? காகித பேப்பர் வச்சுருக்கவன் தான் அநியாய சேட்டை பண்ணுவான். காகித பேப்பர், அந்த மொட்டையம் பேப்பர் இல்லைன்னா எப்படியாச்சும் நம்ம போய் கடனுடன் வாங்கியாவது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் நாடி கேட்போம் அப்படின்னு கேட்கான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். அப்போ இவனோட சேர்ந்தவன் அந்த கர்மவனை செஞ்சவன் தான் அந்த வழக்கறிஞர் இருப்பான். அந்த கணக்கு கர்மவனை செய்கிறவன் தான் அந்த கூட கொஞ்சம் கர்ம வினைகளை ஏற்றி கொண்டே இருக்கான். அவனுடைய குடும்பத்தார், மகன், பேரன், பேத்திக்கு நல்ல வழக்கறிஞர் செய்ய மாட்டான். அப்படியே ஒதுங்கி எப்படி ஒதுக்கணுமோ, எப்படி செய்யணுமோ, எப்படி அந்த வாங்கி கொடுக்கணும், அது பாவம் கஷ்டப்படுதான் அப்படிங்கிற வழக்கறிஞர் இருக்கான். அவன் தான் நீதி நியாயத்தை போராடுதான் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே. அப்போ மிச்சத்தெல்லாம் அநியாயப்பட்டு கர்ம வினைகளை செஞ்சு கர்ம வினைகளை வாங்கி அவனுடைய பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கோம்னு அவன் நினைக்கான். தப்பு. இது நீதிமன்ற கோர்ட்டு கொடுக்கணும்லப்பா. 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி ஓன்ட்ட கொடுக்கணும் இந்த கணக்கு. ஏன்னா புரியணும்ல, ஏன்னா புரியணும். இந்த விடையை ஒரு அதிகாரி கூட கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த ஒரே எழுத்தை வச்சு ஆடுதான், சுவை சம்பாத்தியம்னு ஆடுதான். இப்போ இந்த சுவை சம்பாத்தியங்கிறது அந்த விடை வரும். விடை வரையில் இந்த பூமிக்குள்ள சொத்து சுவை சம்பாத்தியங்கிற யார்? இந்த பூமி சொத்து யார்? இந்த பூமிக்கு அதிபதி யார்? அந்த கேள்வி கேட்கிறத எல்லா அரசியலும் உள்ள மாட்டுவான். எல்லா அடையாக மாட்டுவான். அந்த டைம் வரும். இப்போ ஆகா ஓகோ நம்ம காலை தூக்கி தோளில் போட்டு போகிறோம்னு அவன் நினைக்கான். ஆனால் இன்னையிலேருந்து எப்பா காளீஸ்வர் கிட்ட கணக்கு கொடுத்தாச்சு. யமதர்ம கணக்கு நான் கணக்கு கொடுக்கப்பா வந்துட்டு கணக்கு சொல்லுவேன். அது நீ வதத்தில் உட்காந்துருக்க, என்ன செய்யணுமோ வீசுனா வீசிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மகிட்ட அவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும்லப்பா. ஈஸ்வரன் பரமசிவன்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும். தப்பு செய்கிறவனு தண்டனை கொடு. இன்னும் இருக்காத. கைலாசத்தில் எவ்வளோ நாள் 6 வருஷம் ஆண்டு காலம் ஓடிக்கொண்டே இருக்குது. இங்கே அவ்வளோ பெரிய தப்பு வச்சுருக்கான். அவ்வளோ கணக்கு நம்ம வச்சுருக்கோம், இல்லைன்னு இல்லை. அது ஒரு நேரம் வரும், வராதில்லை, வரும், வந்து தான் பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படிங்கிற கணக்கு அவன்கிட்ட சொல்லிட்டேன். முக்கியமாக கணக்கு எடுக்கிறவன் பிறகு பார்க்குறவனை பார்த்து ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டேன். ஆனால் சொல்லிட்டேன், சரிப்பா பண்ணிடுவோம் அப்படின்ட்டான். இதுக்கு முக்கியமாக கணக்கு எடுக்கிறவன் அது யாருக்குமே தெரியாது. நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெரியாது. எந்த விதமான யாருக்குமே அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கணக்கு எடுக்கையில் அதுக்கு பெரிய தாக்கங்கள் வரும். அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. அப்போ தான் தெரியும். இதில் சேட்டை பண்ணவன் போனவன் வந்தவன் அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. இது எங்கே வரைக்கும் பிடிக்குங்கிற கணக்கு வரும். இந்த வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. இது என்ன அர்த்தம்? ஒரு நீதிமன்றத்தில் நாடி நிற்கானா, விவசாயம் பண்ணுதானா, அதே என்னத்தையோ கலரை பார்த்து சாப்பிட. இது நம்மளை மாதிரி கணக்கு, இந்த கைலாசத்தில் இருந்த கணக்கு நம்ம உள்ள கணக்கு மாதிரி ஏகப்பட்ட கணக்கு உள்ளே ஓடுது. முட்டும் பிராடித்தனம், பித்தலாட்டுத்தனம், எல்லாம் முல்லை மாதிரி முடிச்சேக்கித்தனம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பிரதிவாதி வாதங்கள் பிரதிவாதி எப்படி? இதைத்தான் இப்போ அந்த கல்வி கணக்கில் முடிக்கணும். இந்த கல்வி கணக்கு முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு கொடுக்கணும்ல, நீதிமன்றம் நீதி அரசரில் தக்க தண்டனை கொடுக்கணும்ல. யாராக இருந்தாலும் கடவுள் தான், பார்க்க மாட்டான். தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு ஓடு. அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரணுமோ அது அப்படித்தான் வரும். கல்வி படிப்பால் தண்டனை வாங்கி போவான். அதுதான் கணக்கு. மொட்டையம் பேப்பரால் கணக்கு தண்டனை வாங்கி போவான் அரசியல்வாதி. பல லட்சம் கோடி மொட்டையம் பேப்பர் வச்சு பூமி அழிச்சு வச்சுருக்கானா, அவனும் தண்டனை வாங்கி தான் போவான். பூமி விவசாயத்தை நஞ்ச குஞ்சு எல்லாம் ஏரி குளங்கள் எல்லாம் அழிச்சால, மலையில் உடைச்சால, அந்த மொட்டையம் பேப்பர் வச்சு தண்டனை வாங்கி உள்ளே போயிடுவான். அதுதான் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. முக்கால்